இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரம் பெருசா தெரியும். தலையில கைய வச்சாங்களா, நீ இப்படி இருக்கிறாய், கர்த்தர் உனக்கு இதை செய்வார், அது நல்லது, நமக்கு தேவை. அப்பப்ப நம்ம எடிஃபை ஆக அது நமக்கு தேவை. உயிர்ப்பிக்கப்பட, பலப்படுத்தப்பட, தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை புரிந்து கொள்ள இப்படி வரங்கள் தேவை. ஆனா அவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும். ஆனா வார்த்தை ஒழியாது. உங்களுக்கு அப்ப யார் தேவை? வார்த்தையை சொல்லி தரவங்க தான் தேவை. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு வரோம் பாத்தீங்களா, நம்ம அதுக்காக டாக்டரே வேண்டான்னு சொல்லல. டாக்டர் வேணும், ஆனா எப்ப வேணும்? தேவைப்படும் போது வேணும். ஆனா எப்பவுமே என்ன வேணும்? வார்த்தை வேணும். வசனம் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கை வார்த்தையில கட்டப்படணும். வார்த்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். வசனத்தின் மேல ஒரு பசி தாகம் உங்களுக்கு இருக்கணும். இந்த வார்த்தைனா நீங்க அதை உயிரை போல நேசிக்கணும். இரவும் பகலும் அதை தியானிப்பவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதிலே பிரியமா இருப்பவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பலப்படுத்தப்படுவது நிச்சயம். நீங்க பெரியவர்களாவது நிச்சயம். பெரிய வேலைகளை எடுத்து நடப்பிப்பது நிச்சயம்.